காரகுல் சாகுசூரி எபிசோட் 25. ப்ரீவியஸ் எபிசோடில் மசாரு ஃபேஸ்லஸோட ஜெட்டை தேடிட்டு இருக்கேன். கடைசி அந்த ஜெட்டை கண்டுபிடிச்சி உள்ளே போகிற நேரம் முடிஞ்சிருக்கும். அங்கேருந்து தான் எபிசோட் 25 ஸ்டார்ட் ஆகுது. இவங்க அந்த ஜெட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபேஸ்லெஸ் இவங்களை கண்டுபிடிச்சி த 4 கிரேட் ஓல்டஸ்ட் பப்பட்டில் ஒருத்தலான ஹர்லிக்யூனோவுக்கு கீழே ஒரு ஆர்மி ஆஃப் பப்பட்ஸ் அனுப்பி மசாருவை பிடிச்சிட்டு வர சொல்கிறான். ஹர்லிக்யூனும் மசாருவை அட்டாக் பண்ண, மசாருவும் ஹர்லிக்யூனை அட்டாக் பண்ண. அவன் பண்ண அட்டாக்ல மசாருவோட பப்பட் உடஞ்சி 2 பேரும் ஒரு புகை மூட்டத்துக்கு நடுவில் விழுந்து மயக்கத்தில் கிடக்குறாங்க. மசாரு கிட்ட இருந்த அந்த குட்டி பப்பாட்டை காணும். மசாரு மயக்கத்திலஞ்சு லீஸை எழுப்ப அவங்க 2 பேரும் போய் விழுந்த இடம் ஒரு ஓல்ட் செயின் கோட்டைக்கு பக்கத்துல. அந்த கோட்டைக்குள்ளதான் ஃபேஸ்லெஸும் ஷிரோகனும் இருக்காங்க. அப்படி அந்த கோட்டைக்குள்ள ஷிரோகனை ஹர்லிக்யூனை பார்த்துக்கிறான். ஷிரோகனுக்கு சேவ் பண்றான். உள்ள பிரிகாலா அப்படின்னு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சப்போர்ட்டை காட்டுறாங்க. அவனோட டேலண்ட்டுக்கு யாரு டஃப் கொடுக்குறாங்களோ அப்படிப்பட்ட எனிமிகளை தேடி தேடி பீட் பண்றது அவங்களோட ஹாபி. அந்த மாதிரி ஒரு யானையை பீட் பண்ணிட்டு இதுங்க ஒன்றும் அவ்வளோ பலசாலியா இல்லை, என்னோட திறமைக்கு யாரு டஃப் கொடுக்குறாங்கன்னு தெரியாதுன்ட்டு ஷிரோகன் கிட்ட உங்களுக்கு நறுமையை தெரியுமா, 100கணக்கான பப்பட்ஸுக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸால ஜெயிச்சுவேன், அவனை பத்தி தெரியுமான்னு கேட்க நல்லாவே தெரியும், உன்னை விட டேலண்டான பர்சன் டெஃபினட்டாக உன்னை பீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. அப்படியே அந்த பக்கம் ஃபேஸ்லெஸ் நயா அப்படிங்கிற ஒரு ஆண்ட்ராய்டு குரூப்போட ஹெட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவங்க யாருன்னா ஷிரோவன்லேருந்து கெட்டவங்களாம் மாறி ஃபேஸ்லெஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு பப்பட் குரூப். அவங்களோட உடம்புல இருந்து மொத்த கான்சியஸையும் எடுத்து அவங்கள மாதிரி இருக்க பப்பட்ஸ்க்கு ஃபீட் பண்ணி அதை ஒரு ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸாக ஃபேஸ்லெஸ் சாங்க்கு கீழே சோல்ஜர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படி நயா அந்த குரூப்போட ஹெட்டுக்கிட்ட எனக்கு மசாரு உயிரோட வேணும், தேடி கொண்டு வாங்க ஆர்டர் பண்ணுறான். அப்படி இந்த பக்கம் ஹீரோவன் நடந்து போய்கிட்டே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பப்பட் தனியாக ஒரு ரூம்குள்ளே ஒரே போஸில் 4 கிரேட் பப்பட்டில் ஒருத்தன் நான் ஃபேஸ்லெஸோட பர்சனல் என்டர்டைனர். அவர் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ நான் அவருக்கு சர்வ் பண்ணுவேன், அது வரைக்கும் இதே இடத்துல எப்படி இருப்பேன்னு சொல்கிறான். அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் இன்னொருத்தி 4 கிரேட் பப்பட்டில் ஒருத்தி எனக்கு ஜுவல்ஸ் பிடிக்கும், அழகாக இருக்கிறது பிடிக்கும், அதை விட மனுஷங்களோட பிளட்டை என் உடம்புல தேய்ச்சி குளிக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருக்கா. இதெல்லாம் ஷிரோகன் பார்த்துட்டு நீங்கள் எப்பவும் தனியாகவே தான் இருப்பீங்களா, உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஒற்றுமணி எதுவுமே இல்லையான்னு கேட்க, நாங்கள் உருவாக்கப்பட்டது உங்களுக்கு சர்வ் பண்ண, உங்களோட ஆர்டர்ஸை மதிக்க, அந்த ஆர்டர்ஸை நிறைவேற்ற அப்படின்னு சொல்ல, அப்போது நான் உங்களுக்கு ஒரு புது ஆர்டர் தரேன், எந்த ஹியூமன்ஸையும் ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, இது உங்களோட ஆர்டரா அப்படின்னு லிக்கு நான் கேட்குறேன். ஆமாம் இது என்னோட ஆர்டர், இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல அதாவது லிக்கு நான் ஏற்றுக்கிறேன். ஸோ எல்லா எபிசோட்லையும் காட்டுறது இங்கே இருக்கிற எந்த பப்பட்ஸ்க்கும் ஒற்றுமை கிடையாது, எல்லாமே ஒரு ஆர்டருக்காக ஓடுதுங்க தனித்தனியாக. அப்படியே வெளியே மசாரும் லீஸும் மயக்கம் தெளிஞ்சு அந்த கோட்டைக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது அந்த இடத்துக்கு ஒரு பப்பட் வரும். ஒடிலா அப்படிங்கிற அந்த பப்பட் அவனுக்கு கீழே நிறைய மிருகம் மாதிரியான பப்பட்ஸை உருவாக்கி அவன் கற்பனைக்கு பீஸ்டோட பிரெயினும் எல்லா நார்மல் பப்பட்ஸ் மாதிரி ஹியூமன்ஸோட பிளட்டையும் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு நார்மல் பப்பட்ஸோட கான்சியஸ் கூட இல்லாமல் மிருகங்க மாதிரி வேட்டையாடுற அந்த பப்பட்ஸை அவன் கண்ட்ரோலில் வச்சிருக்கான். பீஸ்ட்டை பார்த்தோன்னே, பீஸ்ட் கண்ட்ரோலரை பார்த்தோன்னே இது என்னோட போர், என் சிஸ்டரும் இப்படி தான் செத்தா, அதுக்காக நான் பழி வாங்குறேன், நீ கோட்டைக்குள்ளே போ அவளை காப்பாற்றுன்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறான். லீஸ் இப்போ பீஸ்டிக் கூட தனியாக உள்ள மசாரு எப்படியோ கோட்டைக்குள்ளே ஃபேஸ்லெஸோட மெமரி இருக்கு இல்லையா, ஸோ அவனோட டேலண்ட்டை ஆக்சஸ் பண்ணி அங்கே இருக்க டோர் ஓப்பன் பண்ணி அப்படி உள்ளே போகிறான். பட் அவன் உள்ளே போகிற அந்த நேரம் இந்த 4 ஓல்டஸ்ட் கிரேட் பப்பட்டில் ஒருத்தியான கொலம்பைன் கிட்ட மாட்டிக்கிறான். அவன் அந்த டென்ட் ஃபைட்லேயே செத்து போயிருப்பா. அவன் உடம்பை எடுத்து ரீபில்ட் பண்ணி ஃபேஸ்லெஸ் கொலம்பைனுக்கு ஒரு புது பாடியை கொடுத்துருப்பான். அதுதான் அந்த குழந்தை பாடி. கொலம்பைன் மசாருவை பிடிச்சி நான் வந்துட்டு ஒரு சில கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ பதில் சொன்னா உன்னை விட்டுறேன், பதில் சொல்லுன்னு சொல்ல மசாரு முடியாதுன்னு சொல்கிறோம். கொலம்பைன் சுற்றி காற்றுல இருக்க ஜோனாஃபா பக்ஸை அவளுக்கு எப்படி வேணுமோ அந்த ஷேப்பில் மெட்டீரியலைஸ் பண்ணி அதை வெப்பனாக யூஸ் பண்ணுறா. இதுதான் கொலம்பைனோட பவர். அப்படி சுற்றி இருக்க ஜோனாஃபா பக்ஸை மெட்டீரியலைஸ் பண்ணி மசாரு ஆணி அடிச்சு செவுத்துல தொங்க விட்டுட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உன்னால இந்த இடத்துல இருந்து அவளை காப்பாற்றி கூட்டிட்டு போக முடியும்னு நினைக்கிறியா, உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு கேட்குறேன். அதை பற்றிலாம் நான் எதுவுமே யோசிக்கல, ஷிரோவனை காப்பாற்றணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறான். செகண்ட் கொஸ்டின், ஏன் நீங்கள் மனுஷங்க எல்லாரும் எப்போ பார்த்தாலும் குரூப்பாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மசாரு, ஏன்னா மனுஷங்க நாங்கள் வீக்கானவங்க, எங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தே நாங்கள் ஒன்றா இருக்கிறது தான். வீக்காக இருக்கவங்க ஸ்ட்ராங்காக இருக்கவங்க கிட்ட இருந்து ஹெல்ப்பை வாங்கிக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கவங்க அவங்களோட வீக்காக இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சாவுலேருந்து தப்பிக்க சந்தோஷமாக வாழ நாங்கள் ஒன்றா இருக்கோம். என்னதான் எங்களுக்குள்ள போர், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பொறாமை, வஞ்சம், இல்லாம அது இதுன்னு எது இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் ஒன்றா இருந்தால் தான் எங்களுக்கு பலம், அதனால தான் நாங்கள் ஒன்றா இருக்கோம்னு சொல்கிறோம். 3வது கொஸ்டின், நீ ஷிரோவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறேன்.
அப்படிலாம் எதுவும் இல்லை மோரான், நான் அவங்களை காப்பாற்றி ஆகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். ஓகே, என்னோட கொஷின் முடிஞ்சிச்சு, நீ போகலாம் அப்படின்னு அந்த ஆணையை ரிலீஸ் பண்ணி மசாருவை தடுக்காமல் அனுப்பிச்சி வைக்கிறேன். மசாரு என்ன விளையாடுறியான்னு கேட்க, இல்லை உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்குள்ளே இருக்க லவ்வை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கொஷின் கேட்டேன். அவ்வளோதான், நீ பதில் சொல்லிட்டேன், இங்கேருந்து போகலாம், இந்த வழியாக போனீங்கன்னா நீ ஷீரோகன் இருக்க இடத்துக்கு போயிடலாம் ஓன்னு சொல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு நயா வந்துடுறான். நயா கொலம்பைனை அடிக்க கொலம்பைன் மசாரு கையில போய் விழுறான். மசாரு அவனை தாங்கி பிடிச்சிக்கிட்டு கோவத்தோட அவங்கள பார்த்துட்டு இருக்கான். நயா கொலம்பைனை பார்த்து, உன்ன மாதிரி ஒரு குப்பையை நான் பார்த்ததே இல்லை, உன்னை இங்கேயே முடிச்சுட்டு நான் அவனை தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களில் ஒருத்தனை மசாருவை பிடிச்சிட்டு வர சொல்ல கொலம்பைன் மசாரோட கையில அவன் தோளில் சாஞ்சிட்டு இருக்கிறதுனால சந்தோஷப்படுறான். ஸோ நம்ம போன எபிசோட்ல லாண்டலோன் அவன் பிறந்த பர்பஸையும் அவன் இப்போ வாழ்கிற வாழ்க்கையும் நினைச்சு திருந்தி இடியை காப்பாத்திருப்பான். அதே மாதிரி இந்த இடத்துலையும் மசாரோட கையில் கொலம்பியா சாஞ்சிட்டு இருக்கிறதுனால லவ்வை ஃபீல் பண்ணுறான். இதே மாதிரி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இங்கே எப்படி யாரும் ஒற்றுமையாக இருக்கீங்க, நீ எவ்வளோ லவ் பண்ணுறியா, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேங்கிற மாதிரி. ஸோ இவளும் தான் பிறந்த பர்பஸ் வேற இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வேறன்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த பக்கம் நயா மசாருவை ஹர்ட் பண்ணுங்க, ஆனால் அந்த பாடியை டேமேஜ் பண்ணிடாதீங்க, அது நம்மளோட கிங்கோட அடுத்த பாடி, ஸோ பார்த்து தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவன் ஆள் அமுச்சு வைக்க கொலம்பைன் மசாருவை காப்பாற்றுறான். அவரோட சொனாஃபா மெட்டீரியலைஸ் பவரை யூஸ் பண்ணி அங்கே இருக்க அவங்களை அட்டாக் பண்ணிட்டு மசாருவை இழுத்துக்கிட்டு ஓட அந்த இடத்துல ஒரு குகை இருக்கு, அது ஒரு டெட் எண்ட். அங்க இருந்து மசாருவை தூக்கிட்டு குதிக்க மேல நயா குரூப்ஸ் எல்லாம் மேலேயே இருக்காங்க. கீழே குழிக்குள்ள கொலம்பைனும் மசாரும் விழுறாங்க. கொலம்பைன் தன்னோட பவரை யூஸ் பண்ணி பாக்ஸை பாராசூட் மாதிரி ஷேப் மாத்தி சேஃப் லேண்ட் பண்றான். கீழே இறங்கி கொலம்பைன் மசாருவை ஃபாலோ பண்ண சொல்றான். மசாரு எதுக்காக இதெல்லாம் பண்றேன், நீயும் அவங்கள ஒருத்தி தானே, என்ன எதுக்கு காப்பாத்துறேன்னு கேட்க அப்பதான் ஒரு கதை சொல்றான். ஒரு நாள் மனுஷங்களோட லைப்ரரியை அட்டாக் பண்ணோம், அங்க ரேண்டமா ஒரு புக் எடுத்து படிச்சேன். அந்த புக்ல தான் மனுஷங்களோட லவ்னு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு ஆணோட லவ், ஒரு பெண்ணோட லவ், எப்படி ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழ்றீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உன் மேல சாஞ்ச உடனே அப்போதான் எனக்கு ஒரு மனுஷனோட தோல் மேல சாயணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. அது இப்போ உன்னால எனக்கு நிறைவேறுச்சு, அதனாலதான் நான் உன்னை காப்பாத்துறேன், வேற எந்த காரணமும் இல்லைன்னு சொல்ல மசாரு அதை நம்பல. இருந்தாலும் கொலம்பைன் கூட போயிட்டு இருக்கான். கொலம்பைன் அதை சொல்லிக்கிட்டே கூட்டிட்டு போய் ஒரு டோர் கிட்ட நிறுத்தி, இதுதான் வழி போ அப்படின்னு சொல்ல இதுக்குள்ள என்ன இருக்குன்னு மசாரு கேட்கான். நீ எதை தேடி வந்தியோ அதுக்கான ஷார்ட் கட் தான். உள்ள போன டோரை திறந்து பார்த்தா ஏதோ ஒரு பெரிய மெஷின்குள்ள மனுஷங்களோட பாடி எல்லாத்தையும் போட்டு அடைச்சு வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதுன்னு தெரியல. அப்படி இந்த பக்கம் லிஸ அந்த பீஸ் எல்லாம் துரத்திட்டு வர லிஸ் அங்க இருந்து தப்பிச்சு கோட்டைக்குள்ள ஓடி வந்துடுறான். லிஸுக்குன்னு டிஃபென்சிவ் ஸ்பெஷல் டெக்னிக் எதுவும் இல்லை, அவனால அட்டாக்கும் பண்ண முடியாது. ஸோ தப்பிச்சு தான் ஓடுறா. பீஸ் எல்லாத்தையும் துரத்திக்கிட்டே வருதுங்க. தப்பிச்சு ஓடி போய் ஒரு ரூம்குள்ள போதா அங்க அர்லிக்யூன் வரும். நீ ஹியூமன் தானே, இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க திடீர்னு அந்த டோரை உடச்சுக்கிட்டு ஒரு பீஸ்ட் வருது. லிஸ் சாக போறான். அந்த பீஸ்ட் அவன் மேல பாய அர்லிக்யூன் தன்னோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அந்த பீஸ்ட்டை எரிக்கிறான். லிஸுக்கு ஒன்றும் புரியல. போன எபிசோட்ல பேண்டலோன் நருமி கூட சேர்ந்தா, இந்த எபிசோட் கொலம்பைன் மசாருவால லவ்வோ புரிஞ்சுக்கிட்டு மனுஷமே கூட சேர்ந்தா. அப்படி இந்த பக்கம் அர்லிக்யூனும் லிஸை காப்பாத்தி இருக்கான். ஸோ மொத்தமாக 4 கிரேட் பப்பட்ஸில் 3 பேர் மனுஷங்க பக்கம் சேர்ந்தாச்சு. அர்லிக்யூனும் லிஸை காப்பாற்றிட்டு, என் கண்ணு முன்னாடி சாகாத, தூரமாக போ, எங்கே வேணா போ, அங்கே போய் சாகு, என் கண்ணு முன்னாடி சாகாதன்னு சொல்ல லிஸ் அர்லிக்யூனோவை பார்த்து என்ன எதுக்காக காப்பாற்றின அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அர்லிக்யூனோ, லேடி பிரான்சைன் மனுஷங்களை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அது அவங்களோட ஆர்டர், நான் அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுறேன் அவ்வளோதான்னு சொல்லி இங்கேருந்து போன்னு சொல்கிறான். லிஸ் சிரிச்சுக்கிட்டே அர்லிக்யூனோவுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அர்லிக்யூனோவுக்கு அவளோட சிரிப்பு ஒரு இனம் புரியாத ஃபீலிங்கை கொடுக்குது. ஏன்னா பொதுவாக பப்பட்ஸ் எல்லாரும் மனுஷங்களை என்டர்டைன் பண்ணவும் அவங்களோட சிரிப்பை சம்பாதிக்கவும் தான் உருவாக்கப்பட்டாங்க. அதுதான் அவங்களோட மெயின் மோட்டிவ் இல்லையா? ஸோ இவளோட சிரிப்பு அவனை என்னமோ பண்ணுது. லிஸ் தேங்க்யூ சொல்லிட்டு தப்பிச்சு திரும்ப ஓடுறான். 4 பீஸ்ட் இருந்திருக்கும், அதில் ஒரு பீஸ்ட் கிட்ட இருந்து அர்லிக்யூனோ காப்பாத்திட்டான். மீதி 3 பீஸ்டும் அவனை துரத்த மறுபடியும் ஒரு ரூம்குள்ள போறான். பயத்துல அந்த டோரை சாத்திட்டு அந்த டோரை பார்த்துக்கிட்டே பின்னாடி நடந்து போக அவன் இருக்க அந்த ரூம்லையும் ஏதோ ஒரு கேட் மாதிரி போட்டு ஒரு குகை மாதிரி ஒரு பள்ளம் கீழே போகுது. அதுல கால் தடுக்கி விழறா. அந்த இடத்துல எபிசோட் 25 முடியுது.